நவம்பர் 23, 2025 எத்தியோப்பியாவோட அஃபார் பாலைவனத்தில் ஒரு விசித்திரமான சம்பவம் நடக்குது. கடந்த 12,000 வருஷமா அமைதியாக இருந்த ஹைலே குப் எரிமலை திடீர்னு வெடிச்சு சதுருது. இதோட சாம்பல் கிட்டத்தட்ட 45,000 அடி உயரத்துக்கு எழும்பி இந்தியா வரைக்கும் பரவுது. இது ஏதோ சாதாரண எரிமலை வெடிப்புன்னு நினைக்காதீங்க. பூமிக்கடியில் மிகப்பெரிய ஆபத்து ஒன்று காத்துட்டு இருக்கு. பல கோடி வருஷமா நம்ம பார்த்துட்டு இருக்க உலக வரைபடம் நம்ம கண்ணு முன்னாடியே மாற ஆரம்பிச்சிருக்கு. ஆப்பிரிக்கா கண்டமே ரெண்டா உடைய போகுது. இதுக்கு பின்னாடி இருக்க மர்மம் என்னன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் உங்கள் ஷேக். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எத்தியோப்பியாவோட அஃபார் பகுதி இது உலகத்திலேயே மிகவும் வெப்பமான அதே சமயம் ஆபத்தான இடம். இங்கே தான் எர்டா அலைங்கிற எரிமலை இருக்கு. இதை கேட்வே டு ஹெல்னு சொல்றாங்க. ஏன்னா உலகத்திலேயே எங்கேயும் இல்லாத அதிசயம் இங்கே தான் இருக்கு. அதுதான் லாவா ஏரி. ஜனவரி 2025 இந்த இடத்த சுற்றி 100க்கும் மேற்பட்ட நிலநடுக்கங்கள் அடுத்தடுத்து வந்துச்சு. சுமார் 75,000 மக்களை அங்கிருந்து அரசாங்கம் வெளியேற்றுச்சு. பூமிக்கடியில் ஏதோ ஒரு ராட்சச சக்தி ஆப்பிரிக்காவை ரெண்டா புழக்க முயற்சி பண்ணுது. இதோட வேகம் முன்னை விட ரொம்ப அதிகமாக இருக்குன்னு விஞ்ஞானிகள்லாம் பயப்படுறாங்க. 2005 ஒரு நாள் காலையில் 35 மைல் நீளத்துக்கு ஒரு பிளவு உருவாகுது. அது இப்போ வருஷம் அகலமாகிக்கிட்டே போகுது. இதை ஈஸ்ட் ஆப்பிரிக்கன் ட்ரிப்ட்னு சொல்கிறாங்க. இதோட டெக்னிக்கல் விஷயம் என்னன்னா, பெரிய ஆப்பிரிக்கா பகுதி, சிறிய ஆப்பிரிக்கா பகுதி, அரேபிய பகுதி, இந்த 3 பகுதிகளும் சேர்றதுக்கு பேர் தான் ட்ரிபிள் ஜங்ஷன். இங்கே தான் பூமி இப்போ பலவீனமாகி உடைய ஆரம்பிச்சிருக்கு. இது எப்படி தெரியுமா? ஒரு துணியை 2 பக்கமும் இழுத்தா நடுவில் கிழிஞ்சிட்டு வரும் பார்த்தீங்களா? அதே மாதிரி தான் ஆப்பிரிக்காவும் கிழிஞ்சிட்டே வருது. விஞ்ஞானிகள் இப்போ ஒரு புதிய விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. பூமிக்கடியில் மேண்டில் ப்ளூம் அப்படிங்கிற வெப்ப குழம்பு மனிதனோட இதயம் மாதிரியே துடிக்குதான். இது துடிக்கும் போதெல்லாம் நிலம் மேலே எழும்புது, அப்புறம் திரும்பவும் சரியுது. இதனால தான் அதிகப்படியான நிலநடுக்கங்களும் எரிமலை வெடிப்புகளும் நடக்குது. இந்த நவம்பர் 2025 வெடிச்ச ஹெய்லே குப்பே எரிமலை 12,000 வருஷமா தூங்கிட்டு இருந்துச்சு. இது இப்போ முழிச்சுக்கிட்டதுக்கு காரணமே பூமிக்கடியில் இருக்கிற அந்த பிளவு தான். பூமி இப்போ அடுத்த பெருங்கடலை உருவாக்க தயாராகிடுச்சு. இது ஏதோ எதிர்காலத்தில் நடக்க போகுதுன்னு மட்டும் நினைக்காதீங்க. இப்போவே கென்யா, எத்தியோப்பியா போன்ற நாடுகளில் முக்கியமான நெடுஞ்சாலைகள் நடுவில் பிளவு ஏற்பட்டிருக்கு. வீடுகளில் விரிசல் விட ஆரம்பிச்சிருச்சு. 75,000க்கும் மேற்பட்ட மக்கள் அவங்க வாழ்ந்த இடத்த விட்டு ஓடுற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. போன வருஷம் 5 மில்லிமீட்டர் இருந்த பிளவோட வேகம் இப்போ நிலநடுக்கங்கள் அதிகமானனால இன்னும் வேகம் எடுக்கும்னு சொல்கிறாங்க. எத்தியோப்பியாவோட இந்த பிளவு மெதுவாக அரபிக்கடலை இணைஞ்சு ஒரு புதிய உலகத்தையே உருவாக்க போகுது. சரி, இப்போ ஆப்பிரிக்கா பிரிஞ்சா என்ன ஆகும்? எத்தியோப்பியா, சோமாலியா, கென்யா இதோட ஒரு பகுதி தனித்தீவாக மாறப்போகுது. எப்படி ஒரு காலத்தில் இந்தியா ஆசியாவோட மோதி இமயமலையை உருவாக்குச்சோ அதே மாதிரி தான் இந்த தீவுகளும் ஏதோ ஒரு இடத்தோட மோத போகுது. பூமி அழிய போகுதுன்னெலாம் சொல்ல முடியாது. ஆனால் நாம் பார்க்குற இந்த வரைபடம் கண்டிப்பாக அழிய போகுது. 12,000 வருஷம் கழித்து வெடிச்ச இந்த எரிமலை நமக்கு கொடுக்குற எச்சரிக்கை என்ன? இயற்கை தன்னோட வேலையை ஆரம்பிச்சிருச்சு. இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்கலாம். பை பை.